எத்தனை பேர் உற்சாகமா இருந்திருக்கீங்க? இந்த நாள் எதுக்காக ஏசப்பா ஆயத்தம் பண்ணியிருக்காரு? எதுக்காக இந்த நாள் ஆயத்தம் பண்ணியிருக்காரு ஏசப்பா? ஏன் அதான் ஞாயிற்றுக்கிழமைன்னு ஒண்ணு இருக்கு, எதுக்காக இந்த ஃப்ரைடே ஏசப்பா ஆயத்தம் பண்ணியிருக்காரு? தெரியுமா? ஆயத்தம் பண்ணதுக்கு காரணமே நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமைக்காகத்தான் ஏசப்பா என்ன பண்ணிருக்காங்க, என்னால ஆயத்தம் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வரப்போகுதுப்பா, அந்த நாள் நீ சோர்ந்து போக கூடாது, அதனால முன்கூட்டியே நான் வார்த்தைகளை கொடுத்து உன்னை அபிஷேகிச்சே இருக்கேன், உன்னை மகிமைக்குள்ள நடத்த போறேன். அதனாலதான் ஏசப்பா என்ன பண்ணிருக்காரு, இந்த ஃப்ரைடே என்ன பண்ணிருக்காருன்னா ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. அப்ப இந்த நாள் ஏசப்பா என்ன பண்ண போறாருன்னா உங்களை வார்த்தையை கொடுத்து வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற போறாரு. விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு எத்தனை பேரு இந்த வார்த்தை கேட்கறதுக்கு உற்சாகமா வந்திருக்கீங்க? வார்த்தை என்னன்னு சொல்லிட்டு தெரியுமா யாருக்காது? தெரியாதா? திரும்பி போராடி வெற்றி பெறு. இதுதான் என்னன்னா இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட கொடுக்க போற ஒரு வார்த்தை. எல்லாருக்கும் ஃபெமிலியரா தெரிஞ்ச ஒரு கேரக்டரை பத்தி தான் பேச போறேன். அவனை ஏசப்பா எங்கிருந்து திரும்ப சொன்னாரு, எந்த இடத்துல அவன் போராடினா எந்தெந்த இடத்துல ஏசப்பா அவனுக்கு வெற்றியை கொடுத்தாருன்னு சொல்லிட்டுதான் நான் இந்த நாள்ல உங்ககிட்ட பேச போறேன். நீங்க எதுல திரும்பணும், எதுல போராடணும், எந்த இடத்துல போராடணும், எந்த இடத்துல எல்லாம் ஏசப்பா உங்களை வெற்றிய பாதையில கொண்டு போய் நடத்த போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஏசப்பா என் மூலமா என்ன பண்ண போறாருன்னா இன்னைக்கு உங்ககிட்ட பேச போறாரு. சரி, எதுல இருந்து நம்ம திரும்பணும்? நீங்க எதுல இருந்து திரும்பத்துக்கு இங்க வந்திருக்கீங்க? ஏன்னா நம்ம ஆல்ரெடி திரும்பிதான் ஏசப்பா கிட்ட இந்த இடத்துல வந்திருக்கோம், இந்த இடத்துல வந்து சேர்ந்திருக்கோம். உலக பிரியமான மக்கள் எதுல இருந்து திரும்பணும் இந்த நாள்ல? உலகத்துல இருந்து திரும்பணும். பதாமரான் போன்ற ஒரு காரியத்துல இருந்து ஏசப்பா என்ன பண்ண சொல்றாருன்னா ஒரு மனுஷனை திரும்ப சொல்றாரு. யாக்கோபுன்னு ஒரு அருமையான ஒரு மனுஷன் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 31 அதிகாரம் 3 வசனம். ஆதியாகமம் 31:3. இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாக்கோபை பார்த்து ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்றாரு. நீ திரும்பி போப்பா. எங்க போ சொல்றாரு? எந்த இடத்துக்கு போ சொல்ற ஏசப்பா? அவனுடைய தகப்பனாகிய ஈசாக்கோட தேசத்துக்கு நீ திரும்பி போன்னு சொல்றாரு. இதே மாதிரிதான் உங்க இந்நாள்ல ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க திரும்பி வந்திருக்கீங்க. பூமிக்குரிய வாழ்க்கையில பூமிக்குரிய அதான் கஷ்டமான சூழ்நிலை பூமிக்குரிய இருக்கிறவங்க எங்க திரும்பி வரணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட திரும்பி வரணும். இன்னைக்கு நிறைய காரியத்துக்குள்ள நம்ம மாட்டிக்கொண்டு இருக்கலாம். நம்ம யாக்கோபு மாதிரி என்ன பண்ணிருக்கலாம், பதாமரானுக்கே போயிருக்கலாம். ஆனா ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ திரும்பி வா என்கிட்ட, நீ என்கிட்ட திரும்பி வா. நான் உனக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டேன். ஆனா நீ உன்ன எங்க இருக்க? பதாமரான் போன்ற ஒரு சூழ்நிலையில ஒரு நுகத்துக்குள்ள மாட்டிக்கொண்டு இருக்க. அந்த இடத்துல இருந்து நீ திரும்பி வான்னு சொல்லிட்டு ஏசப்பா என்ன பண்றாருன்னா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு. எங்க இருந்து திரும்பி வரணும்? பதாமரான்ல இருந்து திரும்பி வர சொல்ற யாக்கோப. நீ இப்போ நான் உனக்கு எப்படி இருப்பேன், துணையா நிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா இந்த இடத்துல ஒரு வாக்குத்தத்தை கொடுக்குற. இந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதே மாதிரி நம்ம எந்த இடத்துல இருந்து திரும்பினா உலக பிரியமான காரியத்துக்குள்ள அகப்பட்டு இருக்கோம் இந்த நாள்ல. அதுல இருந்து ஏசப்பா என்ன பண்ண சொல்றான்னா திரும்ப சொல்றாரு. ஏன் உலகத்துக்குள்ளேயே ஏசப்பா ஆசீர்வாதத்தை கொடுக்கலாமே? உலகத்துக்குள்ளேயே யாக்கோபுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துதான் வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. இவன் எங்க போயிட்டான்னா பதாமரானுக்கு ஏசப்பா சொல்லாமே இவன் போயிட்டான். ஆனா அந்த இடத்துல ஏசப்பா என்ன பண்றான்னா அந்த இடத்துல அவனோட சுயத்துல இருந்தா அவன் என்ன பண்ணானா சம்பாதிச்சான். எல்லா காரியத்தையும் அவன் சுயத்துல இருந்தா சொல்லிட்டு பண்ணான். ஆனா ஏசப்பா என்ன சொல்ற, நீ உலகத்துக்குள்ள சுயமான காரியத்தில் நீ அகப்பட்டிருக்க. அதுல இருந்து நீ இந்த நாள்ல என்ன பண்ணா திரும்பி வா. திரும்பி வந்தாதான் உன் வாக்குத்தத்தை என்ன பண்ணப்படும்னா நிறைவேற்றப்படும். அப்ப ஏசப்பா இன்னைக்கு எங்க இருந்து திரும்பி வர சொல்றாரு? உலக பிரியமான காரியத்துக்குள்ள அகப்பட்டிருக்க எல்லாரையும் என்ன பண்ண சொல்றாருன்னா நீ திரும்பி வாப்பா. நீ எவ்வளவு பெரிய காரியத்தை அகப்பட்டிருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, நீ திரும்பி வா. உன் வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்ற வல்லவரா இருக்கேன்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்லிட்டு இந்நாள்ல உங்ககிட்ட சொல்றாரு. சரி, யாக்கோபை திரும்பி வர சொல்லிட்டாரு ஏசப்பா. அவன் எத்தனை வயசுல அவங்களோட ஊரை விட்டு போனான்? 77 வயசுல 77 வயசுல என்ன பண்ணானா அவனோட ஊரை விட்டு அவன் என்ன பண்ணானா பதாமரானுக்கு போக ஸ்டார்ட் பண்ணான். 20 வருஷம் கழிச்சு என்ன பண்றானா திரும்பி வரான். எந்த இடத்துக்கு? அவனோட ஊரு, அந்த அவனோட ஊருக்கு திரும்பி வரான். ஏசப்பா 20 வருஷம் கழிச்சு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அது நிறைவேற்றாரு. எந்த இடத்துலனா ஃபர்ஸ்ட் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட இடம் என்னது யாக்கோபுக்கு? யாருக்கா தெரியுமா? பாஸ்டர் நிறைய இடத்துல பேசியிருக்காரு. பெத்தேல்ல தான் ஏசப்பா என்ன பண்ணார்னா ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. அதோ இரவு நேரத்துல வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. அத பகல் நேரத்துல யாக்கோபுக்கு வெற்றியா மாத்தினார் ஏசப்பா. சரி, ஓகே. இப்ப திரும்பி வர சொல்லிட்டாரு. எங்க இருந்து திரும்பி வர சொல்லியிருக்காரு? பதாமரான் போன்ற உலக பிரியமான காரியத்துல இருந்து ஏசப்பா என்ன பண்ண சொல்லியிருக்காருன்னா திரும்பி வா, நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்காரு.
கரெக்டா? சரி, திரும்பி வந்தாச்சு. யாக்கோபு எந்த இடத்த போராடினான் யாருக்கா தெரியுமா? யார்கிட்ட போராடினான் சொல்லுங்க. உங்ககிட்ட தான் கேக்குறேன். இதை பத்தி உங்களுக்கு நிறைய காரியம் தெரிஞ்சிருக்கும். பாஸ்டர் நிறைய வாட்டி இதை பேசியிருக்காரு. யார்கிட்ட போராடினானா ஏசப்பா கிட்டே டைரக்டா போராடினான். இன்னைக்கு ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, நீ உலக பிரியமான காரியத்துக்குள்ள உலக பிரியமான காரியத்தை விட்டு வெளியே வந்திருக்கது. நீ எதுல போராடணும்னா என் இடத்துல போராடணும்பா. நீ என் இடத்துல போராடும் போது உன் வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் வெற்றியை கொடுப்போம்பா. ஏசப்பா என்னால உங்களை பார்த்து சொல்றாரு. இன்னைக்கு நீங்க எதுல போராடணும்? யார்கிட்ட போராடணும்? ஏசப்பா கிட்ட போராடணும். உலக பிரியமான காரியத்துல போராடக்கூடாது. படிப்புல போராடக்கூடாது, ஜெயிக்க முடியாது. உலக பிரியமான ஸ்போர்ட்ஸ், படிக்கிற விஷயம், வேலை விஷயம், இதெல்லாம் போராடினா ஜெயிக்க முடியாது. அவர்கிட்ட நம்ம போராட்டம் பண்ணும் போது, ஏசப்பா நீங்க என் ஜபத்தை கேட்க வல்லவரா இருக்கீங்க, எனக்கு வெற்றியை தாங்கன்னு சொல்லிட்டு இந்த நாள் நீங்க போராடி பாருங்க. உங்க ஜபத்தை கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவான்னா ஒரு வெற்றியை கொடுப்பாரு. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24-30 வசனம் வரைக்கும் வாசி பாத்தீங்கன்னா போட்டிருக்கு, யாக்கோபு யார்கிட்ட போறான்னா தேவனோடு போராடினான்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் பைபிள்ல இருந்து யார் போராடி இருக்கா? தேவனோடு யாக்கோபு மாத்திரம்தான். அப்போ நமக்கு வெற்றி கிடைக்கணும். எனக்கு எங்கிருந்து வெற்றி கிடைக்கும்? எனக்கு எங்கிருந்து ஏசப்பா வெற்றி கிடைக்கும்? நீ இடத்துல போராடும் போதுதான்ப்பா உனக்கு வெற்றி கிடைக்கும். நீ என்கிட்ட எப்படி போராடணும்னா ஜபத்தின் மூலமா நம்ம ஏசப்பா கிட்ட போராடும் போது, ஏசப்பா நீங்க ஆசீர்வாதத்தை கொடுத்தாதான் நான் உங்களை போக விடன்னு சொல்லிட்டு என்ன பண்ணனா, இந்த இடத்துல யாக்கோபு ரொம்ப போராடி நின்னா. நீங்க கொடுத்தா மட்டும் தான் உங்களை போக விட, நான் உங்களை விடவே மாட்டேன். அந்த மாதிரி என்ன பண்ணோம்னா நம்ம போராட்டம் இருக்கணும். உலக பிரியமான காரியத்துல என்ன பண்ணக்கூடாது? என்ன நம்ம போராட்டம் பண்ணக்கூடாது. எங்க அப்பா நீங்க இது வாங்கி கொடுத்தாதான் இல்ல நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போராடக்கூடாது. நான் எல்லா உலக பிரியமான காரியத்துல விட்டுட்டு ஏசப்பா உங்களை வர சொல்லிட்டாருன்னா ஒரு போராட்டம் காத்திருக்கு. எங்க போராடணும்னா திருச்சபையில நம்ம போராடும் போது, ஜபத்துல நம்ம போராடும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா காலத்திலும் என்ன பண்ணுவோம்னா வெற்றியை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவரா இருக்காரு. எங்க இருந்து திரும்பி வர சொன்னாரு? பதாமரான்ல இருந்து திரும்பி வர சொல்றாரு. 20 வருஷம் கழிச்சு என்ன பண்றான்னா பதாமரான்ல இருந்து வரான். எத்தனாவது வயசுல வரான்? 97வது வயசுல வரான் பதாமரானை விட்டு. ஓகேவா? அவன்கிட்ட நிறைய காசு. ஈசாக்கு அகத்த ஆபிரகாம பார்க்கலாம் செல்வந்தன் யாருன்னா பைபிள்ல பாத்தீங்கன்னா யாக்கோபு தான். அந்த அளவுக்கு நிறைய காசோட என்ன பண்றான்னா யாக்கோபு வரான் பதாமரானை விட்டு. ஒரு பயம். என்ன பயம்? ஏசான்னு ஒருத்தர் நிக்கலாம், அவன் அண்ணங்காரன். அவங்க என்னதான் என்ன ஆச்சுன்னா ஆசீர்வாதம் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாருன்னா இவர் தூக்கிட்டு நைட்டா கிளம்பிட்டாரு அவங்க அம்மா சொன்னனால. கரெக்டா? ஏசாவோட ஆசீர்வாதம் யாரு எடுத்துக்கிட்டா? யாக்கோபு எடுத்துட்டான். ஏன்னா அவங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா அந்த கண்ணு தெரியாத காலத்துல என்ன பண்ணா ஒரு சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டாரு. கரெக்டா? அதே மாதிரி ஆசைப்பட்டு நீ செஞ்சு எடுத்துருவாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். செஞ்சு எடுத்துருவா ஏசா, நான் உன் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி சொன்னாரு. அந்த நடுவுல என்ன பண்ணிட்டாருன்னா யாக்கோபு பூந்து என்ன பண்றாருன்னா அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரு. ஏசாவோட ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொண்டாரு. அதனால 20 வருஷம் ஏசா என்ன பண்ணான்னா பதாமரானுக்கு அவங்க அம்மா சொன்னனால யாக்கோபு போயிட்டான். அந்த இடத்த கழிச்சு 20 வருஷம் கழிச்சு திரும்பி இங்க வரான். வந்திருக்கத்தை எதை பார்த்து பயப்படுறான்? ஏசாவை பார்த்து பயப்படுறான். இந்த இடத்துலதான் நமக்கு ஒரு பயம். ஏசப்பா பசங்களுக்கு என்ன? காலேஜ் பசங்களுக்கு என்னத்தை பார்த்து பயம்? ஸ்டாஃபை பார்த்து பயம். வேலைக்கு போறவங்களுக்கு எதை பார்த்து பயம்? வேலையில ஐயோ காசு கொடுக்க மாட்டானோ, அவங்க அங்க இருக்க என்னது மேனேஜரை பார்த்து பயம். பெற்றோர்களுக்கு என்ன பயம்? பிள்ளைங்க ஒழுங்கா காலேஜுக்கு போயிட்டு வருவாங்களான்னு சொல்லிட்டு பயம். இதுல எல்லாத்துலயும் வெற்றி பெறணும்னா நம்ம யார்கிட்ட போராடணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட போராடணும். இன்னைக்கு யாக்கோபு போராடின மாதிரி நம்மளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட போராடும் போது உலக பிரியமான காரியத்தை விட்டு வந்து ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்ப உங்ககிட்ட போராடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போராடும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னென்னலாம் யாக்கோபுவோட வாழ்க்கையில மாத்தினாரு, என்னென்ன வெற்றியெல்லாம் யாக்கோபு கண்ணான்னு சொல்லிட்டு நான் ஒரு சில காரியங்கள், ஒரு 5 காரியங்களை சொல்றேன். இது நல்லா உங்க வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளுங்க. ஏசப்பா யாக்கோபு இந்நாள்ல போராடணும், நானும் இந்நாள்ல உங்ககிட்ட போராட வந்திருக்கேன். நிறைய காரியம் இருக்கு ஏசப்பா மனசுல. எனக்கு வேலை வேணும், எனக்கு படிப்பு வேணும் ஏசப்பா, எனக்கு பிளேஸ்மெண்ட் ஆகணும் ஏசப்பா, எனக்கு வேலையில ஒரு நல்ல ஒரு சம்பாதியம் வேணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆர்வமா இருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னா இங்க இடத்துல திருச்சபையில போராடும் போதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல எல்லாத்துலயும் என்ன பண்ணுவானா வெற்றியை கொடுக்க வல்லவரா இருக்காரு. சரி, முதலாவது யாக்கோபுக்கு எந்த இடத்துல வெற்றி கிடைச்சது? ஏசப்பா கிட்ட போராடிட்டான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். என்ன மாதிரி போராடினா? ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க. இந்த இடத்துல பார்த்தனா ஃபர்ஸ்ட் வெற்றி எங்க கிடைக்குதுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து கிடைக்குது. அவருடைய முகத்தை பார்க்கறது பைபிள் ரீதியா யாருமே ஏசப்பாவோட முகத்தை பார்த்தது இல்ல. முகமுகமா பார்த்த முதல் யாரு? யாக்கோபு. அப்போ நம்ம அவரை பார்க்கணும்னா எந்த இடத்துக்கு வரணும்? திருச்சபைக்கு வரணும்.
முதலாவது வெற்றி பெறணும்னா எந்த இடத்துல எங்க இருக்கணும்? திருச்சபைக்குள்ள இருக்கணும். 10ஆம் இருக்கிற வரைக்கும் வெற்றி கிடையாது. திருச்சபைக்கு வந்திருக்கிறது தான் அந்த வெற்றி. என்னதான் 10ஆம் அவ்வளவு காசு யாக்கோபு சம்பாதிச்சாலும் சரி, ஆனா ஏசப்பா கிட்ட போராடி வெற்றி பெற்றதுனாலதான் என்ன கட்சிதான் அந்த ஆசீர்வாதம் நிலைத்து நின்றுச்சு. எல்லாம் நிலைத்து நின்று இருக்காது. அப்ப முகமுகமா ஏசப்பாவை பார்க்கணும்னா எந்த இடத்துக்கு வரணும்? திருச்சபைக்கு வரணும். எப்படி முகமுகமா பார்க்க முடியும்? நிறைய பேர் சொல்றாங்களே யூடியூப்ல, நான் ஏசப்பா பார்த்துட்டேன், ஏசப்பா இந்த வார்த்தையை சொன்னார் அந்த வார்த்தையை சொன்னான்னு சொல்றாங்களே, பொய்யா? இல்ல, சில பேர்கிட்ட ஏசப்பா பேசியிருக்காரு. பேசி என்ன பண்ணுவான்னா, தரிசனமாய் என்ன பண்ணுவான்னா சில வார்த்தைகளை கொடுப்பாரு. அதே மாதிரிதான் உங்களோட மனசுல நிறைய காரியங்கள் இருக்கும். முன்னல்ல நீங்க ஒரு லெட்டர் எழுதுறதுக்கும் அந்த பேப்பரை ஏசப்பா கிட்டே கூட்டி எழுத வைக்கிறதுக்கும், ஏசப்பா நீங்க என்ன ஆசீர்வாதம் வேணா கொடுங்கன்னு சொல்றதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. அதே மாதிரிதான் இன்னைக்கு நீங்க முகமுகமா ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ பார்க்கணும்னா எந்த இடத்துல இருக்கணும்? திருச்சபையில இருக்கணும். எப்படி முகமுகமா பார்க்க முடியும்? ஜபத்தினால் மாத்திரம்தான் ஏசப்பா கூட என்ன பண்ண முடியும்னா போராடவும் முடியும், வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியும், ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ மகிமையை காணவும் முடியும். அப்போ நீங்க எங்க இருக்கணும்? திருச்சபையில இருக்கணும். ஏசப்பா முகமுகமா பார்க்கணும். பாசையா மட்டும் முகமுகமா பார்த்தேன்னு சொல்றாங்க. நிறைய பேர் முகமுகமா பார்த்தேன்னு சொல்றாங்க. நிறைய பேர் யூடியூப்ல சொல்றாங்க, நான் ஏசப்பா பாத்துறேன்னு சொல்லிட்டு. நான் எப்ப பார்ப்பேன்? நான் எப்ப பார்க்கணும்னா திருச்சபைக்குள்ள இருக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ முகமுகமா பார்க்கவும் முடியும், அவரோட பிரச்சனத்தை உணரவும் முடியும். கரெக்டா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஒரு சின்ன பையன் இருந்தான் பைபிள்ல. அந்த சின்ன பையன் எங்க ஏசப்பாவை பார்த்தானா? திருச்சபைக்குள்ள இருக்கும் போது தான் சொல்லிட்டு பார்த்தான். சின்ன பையன். அந்த பையன் எங்க பார்த்தானா? திருச்சபையில இருக்கும் போது சொல்லிட்டு பார்த்தான். அதே மாதிரிதான் நீங்க இன்னைக்கு திருச்சபைக்குள்ள இருக்கும் போது நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ முகமுகமா பார்ப்பீங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, பூமிக்குரிய வாழ்க்கையை சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவான்னா வெற்றிகளை தருகிறவரா இருக்காரு. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இப்போ நான் ஏசப்பாவை பார்ப்பேன், இன்னால திருச்சபைக்கு வந்திருக்கேன், ஏசப்பா எனக்கு ஒரு அழகான ஒரு வார்த்தை கொடுத்திருக்காரு, இந்த வார்த்தையை வச்சு நான் ஜபிக்க போறேன், என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாத்துலயும் வெற்றிகளை கொடுப்பான்னு சொல்லிட்டு நீங்க நம்புறீங்களா? நம்ம என்ன பண்ணோம்னா விசுவாசிக்கும் போது நீங்களே நாள் என்ன பண்ணுவோம்னா முகமுகமா பார்த்து உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, பூமிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, எது எந்த தடைகள்லாம் இருக்கோ அந்த தடைகள்லாம் ஏசப்பா என்ன பண்ணுவான்னா மேற்கொள்ள உங்களை பலப்படுத்துகிறவரா இருக்காரு. அப்ப முதலாவது காரியம் என்னது? தேவனை முகமுகமா பார்க்கணும். முகமுகமா பார்த்தாதான் வெற்றி நிச்சயமா இருக்கு. முகமுகமா எப்படி பார்க்க முடியும்? திருச்சபைக்குள்ள திருச்சபைக்குள்ள நம்ம ஜபிக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பிரசனத்தை உணர்ந்து தேவனை முகமுகமா பார்க்கும் போது நம்மளோட வாழ்க்கையில எல்லா கருத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவானா வெற்றிகளை தர வல்லவரா இருக்காரு. ஆதியாகமம் 32 28 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் முதல் காரியம் என்ன சொன்ன? முகமுகமா யாக்கோபு என்ன பண்ணானா பார்த்ததுனால அவனுக்கு வெற்றி ஆரம்பிச்சுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணானா பார்த்ததுனால ஏசப்பா என்ன பண்ணாருன்னா என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னா அவனோட பேரையே மாத்திட்டாரு, ஐடென்டிபிகேஷனே மாத்திட்டாரு. இந்த இடத்துல என்னன்னு இருந்தது? யாக்கோபுன்னு இருந்ததா? ஏசப்பா என்னன்னு மாத்தினாரு? இஸ்ரவேலா மாத்திட்டாரு. அதே மாதிரிதான் உலக பிரியமான உலகத்துல என்ன சொல்லலாம்னா இவன் படிக்காதவன், இவன் உதவாதவன், இவன் ஏமாத்துக்காரன், இவன் துரோகி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியத்தை உலக பிரியமான மக்கள் சொல்லலாம். ஆனா இந்த நாள்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அவங்க முன்னாடி இவன் வெற்றி சிறந்தவன் சொல்லிட்டு பேரை மாத்த வல்லவரா இருக்காரு. இந்த இடத்துல இஸ்ரவேல்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நியமம் கொடுத்தாரு. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தான் இன்ன வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. நீங்க இஸ்ரேல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாக்கோபோட சந்ததிக்கு தான் யாரு? நம்ம. அப்போ ஏசப்பா இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காருன்னா அவனுடைய பேரே மாத்தி அவன் ஆசை வச்சிருக்காரு. இந்த நாள்ல உங்களை யாரெல்லாம் என்னென்ன காரியத்தை சொல்லி அசிங்கப்படுத்திருக்காங்க? நிறைய காரியத்தை சொல்லி அசிங்கப்படுத்திருப்பாங்க. இவன் பணத்தை வாங்கிட்டான், இவன் திருடன் அப்படின்னு கூட சொல்லி அசிங்கப்படுத்திருப்பாங்க. ஆனா ஏசப்பா அந்த காரியத்தை எதுவுமே பார்க்கல. அவனோட போராட்டத்தை பார்த்தாரு, அவன் ஜபிக்கிறத பார்த்தாரு. அதனால என்ன நடந்ததுன்னா அவனோட பெயர் மாற்றப்பட்டது. இன்னைக்கும் உங்க ஜபத்தை பாக்குற தவிர நீங்க பண்ண காரியத்தை பார்க்கல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்க பண்ற ஒரு ஜபத்தினாலே என்ன பண்றாங்கன்னா உங்க பேரே மாத்த வல்லவரா இருக்காரு. அவங்களே சொல்லுவாங்கப்பா இப்படி இருந்தவன் இப்படி மாறிட்டான்ப்பா, இதுக்கெல்லாம் காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சொல்லிட்டு சொல்ற வார்த்தைகள் அவங்கள இடத்துல இருந்து ஏசப்பா புறப்பட செய்ய வல்லவரா இருக்காரு. இந்த இடத்துல என்ன ஆச்சு? அவனோட பெயர் மாற்றப்பட்டது. முதலாவது எங்க வெற்றி கிடைச்சது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முகத்துல வெற்றி கிடைச்சது. ரெண்டாவது எங்க வெற்றி கிடைச்சதுன்னா அவனுடைய பெயர் மாற்றப்பட்டதுனால அவனுக்கு ஒரு வெற்றி கிடைச்சது. கரெக்டா? அவனுடைய பேர் மாற்றப்பட்டது, அதனால வெற்றி கிடைச்சது. ஓடும் போது எப்படி ஓடினானா யாக்கோபா ஓடினா,
அதுக்கு அடுத்தது திரும்பும் போது எப்படி திரும்பினானா இஸ்ரவேலா ஏசப்பா என்ன பண்ணானா மாற்றிட்டாரு. அப்ப இதே மாதிரிதான் நம்மளும் ஓடி போனோம்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஏசா என்னன்னா பேசியிருப்பாரு, கரெக்ட் தானே, ஓடிட்டான் நைட்டோட நைட்டா எனக்கு பயந்து அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பான். ஆனா அந்த இடத்துலயும் சரி ஏசப்பா ஓடினவனை பார்க்கலாம் திரும்பினவன் வெற்றி பெற்றவனா திரும்பினான். இந்நாள்ல உங்க பேரை மாற்றி வெற்றி பெற்றவனா ஏசப்பா என்ன பண்ண போறான்னா உங்களை மாத்த வல்லவரா இருக்காரு. கரெக்டா? என் பேர் மைக்கேலா இருக்கிற வரைக்கும் நான் எங்க இருந்தேன்? உலக பிரியமான ஏசப்பா அப்போ வரைக்கும் நம்ம ஏசப்பா என்ன தெரிந்து கொண்டாரு. ஆனா நான் ஏசப்பாக்குள்ள மாத்தினது என் ஞானஸ்தான பகுதியில ஏசப்பா என்ன பண்ணிட்டாருன்னா என்ன மனிதனா மாத்திட்டாரு. அதே மாதிரிதான் உங்களும் இன்னைக்கு ஒரு பேர் கொடுத்து ஒரு ஞானஸ்தானத்தை கொடுத்து சில காரியங்களை கொடுத்து ஏசப்பா என்ன பண்ணிருக்காங்கன்னா என்னால மாத்தி இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காரு. மாத்தினவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டாரு. உங்களை வெற்றியின் பாதையில கொண்டு போற வல்லவரா இருக்காரு. அதுக்காக நம்ம என்ன பண்ண, முதலாவது முகமுகமா கண்டு ஜபிக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முகமுகமா கண்டு என்ன பண்ணுவோம்னா வெற்றியின் பாதையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடத்துவார். ரெண்டாவது காரியம் என்ன சொன்னாரு, உன் பேரை மாத்தி உன்னை வெற்றியின் பாதையில நடக்க வைப்பான்பா. உன் பேரை வச்சுதான் மற்ற சந்ததி எல்லாமே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா என்ன பண்ணானா இந்த இடத்துல யாக்கோப அவனோட பேரே மாத்திட்டாரு. யாராவது பேரை மாத்த முடியுமா? இப்ப ஆதார் கார்டுல உங்களை பேரை மாத்தணும் எவ்வளவு கஷ்டம், ரொம்ப கஷ்டம்ல. அப்பா அம்மா எல்லாரோட போட்டோ கீட்டோ எல்லாமே வேணும். ஆனா அந்த இடத்துல ஏசப்பா ஒரே ஒரு வார்த்தையினாலே அவனோட பேரை மாத்திட்டாரு. எத்தனை இருந்தவன் ஓடி போனவன் என்ன பண்ணான்னா இஸ்ரவேலா பெரிய ஜாதிக்கு தகப்பனா ஏசப்பா என்ன பண்ணான்னா இந்த இடத்துல மாத்திட்டாரு. இதே மாதிரிதான் யார் யார் பேசினாங்களோ அவங்க முன்னாடி ஏசப்பா என்ன பண்ணான்னா உங்க பேரும் சரி மாத்த வல்லவரா இருக்காரு. எந்த இடத்துல வெற்றி பேசினவங்க இடத்துல நம்ம பேர் மாற்றப்படும். அந்த இடத்துல ஏசு என்ன பண்ணுவான்னா ஒரு வெற்றியை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவரா இருக்காரு. மூன்றாவது காரியம் பார்க்கலாம். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஏசாவும் உன்னோடு கூட 400 மனிதரும் வருகிறதைக் கண்டு பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரரிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்வான். இருவரும் அழுதார்கள். அப்படியே 10ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு யாக்கோபு அப்படியல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என் மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. இந்த இடத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னா இந்த இடத்துல ஏசா எத்தனை பேரோட நிக்கிறான்? 400 பேரோட நிக்கிறான். ஏசா நினைச்சா என்ன பண்ண முடியும்னா யாக்கோபு அந்த இடத்துல முடிச்சிட முடியும், அவனை இல்லாமே பண்ணிட முடியும். ஆனா அந்த இடத்துல தேவன் தரிசனமாயி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாருன்னா முகமுகமா யாக்கோபு கண்டா அந்த இடத்துல ஒரு வெற்றியை பெற்றான். நெக்ஸ்ட் அவன் பேர் மாற்றப்பட்டது, அந்த இடத்துல ஒரு வெற்றியை பெற்றான். அதுக்கடுத்த மூன்றாவது காரியம் என்னன்னா எதிரியா நிக்கிற அவங்க அண்ணன் கிட்டே அவங்க அண்ணையே சொல்றான் உன் முகத்துல தேவனுடைய மகிமையை நான் காண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணானா பணிஞ்சு போயிட்டான். உங்களுக்கு எதிராக எந்தெந்த எதிரிகளா நிக்கிறாங்க அந்த இடத்துல தேவனுடைய மகிமை பிரகாசமாகும். உங்க இடத்துல இருந்து தேவனுடைய மகிமை ஏசப்பா என்ன பண்ண போறான்னா பிரகாசிக்க வல்லவரா இருக்காரு. அவனே சொல்றான் இவன்கிட்ட என்னால போராடி ஜெயிக்க முடியாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி உங்களுக்கு எதிராக நின்னவங்க எல்லாரும் ஏசப்பா என்ன பண்ண போறான்னா அவங்க முன்னாடி தேவனுடைய மகிமையை காண செய்ய வல்லவரா இருக்காரு. அப்போ அவருடைய மகிமை என்ன பண்றா 400 பேர் நின்னாலும் சரி அந்த இடத்துல தேவனுடைய மகிமை ஒன்னே ஒண்ணுதான் நின்னுது யாக்கோபு கிட்ட. அவங்க 400 பேரும் சரி ஏசா என்ன பண்ணானா உன் இடத்துல தேவனுடைய மகிமை கண்டான்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணானா அரவணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அன்பா போக ஆரம்பிச்சுட்டாங்க. இல்லைன்னா ஏசப்பா என்ன பண்ணினா யாக்கோபுக்காக யுத்தம் பண்ணியிருப்பாரு. அப்போ மூன்றாவது காரியம் என்னன்னா தேவனுடைய மகிமையினால ஒரு வெற்றி கிடைச்சது. இந்த இடத்துல ஏசா பெரிய ஆள் தான் நினைச்சா அந்த இடத்துல என்ன பண்ணிக்க முடியும்னா யாக்கோபு பயந்தது ஏசாக்காக தான். ஆனா அந்த இடத்துல தேவன் என்ன பண்ணான்னா யாக்கோபு கொடுத்து என்னதுன்னா மூன்றாவது வெற்றி அவருடைய மகிமையை கொடுத்து அந்த இடத்துல ஒரு வெற்றியின் பாதையில நடக்க செய்தாரு. இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய மகிமை என்ன பாதுகாக்குது, அவருடைய மகிமை என்ன நடத்துது, அவருடைய மகிமை தான் எனக்கு முன்னாடி இருக்க சத்ருவே பேசுற அளவுக்கு வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேசினவங்க எல்லாம் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. பேர் மாத்தினாலும் சரி பேசிக்கிட்டே தான் இருக்க போறாங்க. ஆனா அவங்க அதான் ஃபாஸ்ட் சொன்னாரு உட்கார்ந்தவங்க உட்கார்ந்த இடத்துல இருப்பாங்க. தேவனை விசுவாசிக்கிறீங்க, தேவன் மேல விசுவாசமா உள்ளவங்க தேவன் பெரிய காரியத்தை செய்ய வல்லவரா இருக்காரு. அந்த இடத்துல தேவனுடைய மகிமை பிரகாசிக்கும்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதே மாதிரிதான் மூன்றாவது வெற்றி எங்க கொடுக்க போறாருன்னா உங்களுக்கு சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு வெற்றியை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஆசீர்வதிக்க போறாரு? மகிமையினால் ஆசீர்வதிக்க போறாரு. தேவனுடைய மகிமை யார் கூட இருக்கு? என்னால நம்ம கூட இருக்கு. முதலாவது என்ன சொன்னேன்,
ஜபிக்கும் போது அவருடைய முகத்தை ஜபிக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ முகத்தை பார்ப்போம். அப்ப அந்த இடத்துல ஒரு வெற்றி கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில இருக்க எல்லா காரியத்துக்கும் இயேசு ஒரு சொல்யூஷனை கொடுப்பார். நெக்ஸ்ட் நம்மளோட பேரை மாத்தி எந்தெந்த இடத்துல நம்மள அசிங்கப்பத்தி பேசினாங்களோ அந்தந்த இடத்துல நம்ம பேர் மாற்றப்படும். அந்த பேர் மாற்றத்தினால் இயேசு என்ன பண்ணுவார்னா ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவரா இருக்காரு. மூன்றாவது காரியம் என்ன சொன்னேன், தேவனுடைய மகிமை நம்மள நடத்துது. சத்ருவே நமக்கு எதிர நின்னாலும் சரி, அவன் நம்ம கிட்ட பணிஞ்சு போற அளவுக்கு ஏசப்பா என்ன பண்ணுவான்னா மாற்ற வல்லவரா இருக்காரு. விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பா கேட்கிற ஒரே ஒரு காரியம், புதிய ஏற்பாட்டுல விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசார ஒழிய தேவனுடைய மகிமை காண முடியும், எல்லாம் காண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், என்னால விசுவாசிக்கும் போது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவருடைய மகிமையினால நம்மள நடத்த வல்லவரா இருக்காரு. ஏசையா 60ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. ஏசையா 60ஆம் அதிகாரம் முதல் வசனம். இந்த இடத்துல வாசி பாத்தீங்கன்னா போட்டிருக்கு, எழுந்தி பிரகாசி ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் பிரகாசித்தது அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருன்னா யாக்கோபு கிட்ட, நீ எழுந்து போப்பா, ஏன் மகிமை உன் கூட வரோம்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதே மாதிரிதான் இந்த இடத்துல ஏசா கண்டது 400 பேரும் கண்டது ஒரே ஒரு காரியம் தான், தேவனுடைய மகிமை மாற்றம் தான். இன்னைக்கு எங்க இருக்கு மகிமை? நமக்குள்ளதான் இருக்கு. நம்ம ஜபிக்கும் போது அவருடைய மகிமை என்ன பண்ணோம்னா வெளிப்படும். விசுவாசிக்கிறீங்களா? முதலாவது காரியம் என்ன சொன்னேன் முதலாவது காரியம், முகமுகமா பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? ஜபிக்கணும். எந்த இடத்துல ஜபிக்கணும்? பதாமரான்ல இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதம் கிடையாது. தேவனுடைய ஆலயத்துல வரும்போதுதான் ஆசீர்வாதம் காத்திருக்கு. அப்போ தேவனுடைய ஆலயத்துல இருந்து ஜபிக்கும் போது நம்மளுடைய காரியத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ள யார் வல்லவர்? அவர் வல்லவரா இருக்காரு. நமக்கு எல்லா காரியத்திலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா ஒரு பாதையை போட்டு வச்சிருவாரு. ஏசப்பா நமக்கு முன்னாடி போயிட்டு நம்ம காரியத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணுவாருன்னா ஆயத்தம் பண்ண வல்லவரா இருக்காரு. 2வது வெற்றி எங்க கிடைச்சது? பெயர் மாற்றத்தினால் ஒரு வெற்றி கிடைச்சது. யாக்கோபா இருந்தவன் இஸ்ரவேலா ஏசப்பா என்ன பண்ணான்னா மாற்றி ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அந்த இடத்துல ஏசாக்க மாத்திருக்கலாம், பேர் மாத்தலையே. ஆனா யாக்கோபதான் ஏசப்பா என்ன பண்ணானா அவனுடைய பேரே மாத்தி அவனை என்ன பண்ணானா ஆசீர்வச்சாரு. எந்தெந்த யார் யாரெல்லாம் அவனோட பேரை அசிங்கப்படுத்தினாங்களோ அந்த பேர்ல அந்த இடத்துல ஏசப்பா என்ன பண்ணானா இஸ்ரவேலா மாத்தி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. 3வது காரியம் என்ன சொன்ன, அவருடைய மகிமை எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. நம்ம ஜபிக்கும் போது அவருடைய மகிமை நம்ம மூலமா என்ன பண்ண போறோம்னா மற்றவங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமாக்கிடுது. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பிரகாசமா மாத்த வல்லதா இருக்கு. நெக்ஸ்ட் 4வது காரியம் பார்க்கலாம். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 12ல இருந்து 14 வசனத்தை வாசிங்க. பின்பு அவன், நாம் புறப்பட்டு போவோம் வா, நான் உனக்கு முன் நடப்பேன் என்றான். அதற்கு அவன், பிள்ளைகள் இளப்பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும். அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் ஆண்டு போம். என் ஆண்டவனாகிய நீர் உமது அடியானுக்கு முன்னே போம். நான் சேயிலிருந்து என் ஆண்டவனிடத்தில் வரும் அளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன் என்றான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன சொன்ன, 3வது காரியம் அவனோட தேவனுடைய மகிமை யாக்கோபு மேல கண்டதை ஏசா பார்த்தான்னு சொல்லி சொன்னேன். 4வது காரியம் என்னன்னா இந்த இடத்துல ஏசா என்ன பண்ணா பகைக்கும்படிதான் 400 பேரை கூப்பிட்டு வந்தான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏசாவை முன்னாடி போக வச்சுட்டு யாக்கோபு அவன் பின்னாடி நடத்துறாரு ஏசப்பா. அப்போ போற வழியெல்லாம் என்னன்னா யார் வேணா யாக்கோபு என்ன பண்ணலாம்னா போட்டு தரலான்னு சொல்லிட்டு ஏசாவுக்கு தெரியும். ஆனா ஏசா என்ன பண்ணானா ஏசா சொல்றான், நான் முன்னாடி போறேன், நீ எனக்கு பின்னாடி வா பாதுகாப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா கிருபையினால ஏசப்பா என்ன பண்றாருன்னா இந்த இடத்துல நடத்துறாரு. 3வது காரியம் சொன்னா மகிமையினால் நம்மளை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கா, மகிமை வெளிப்படும்படி நம்மளை ஆசீர்வதிப்பாரு. 4வது காரியம் என்னன்னா அவருடைய கிருபையினால் நம்மளை என்ன பண்றாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடத்துறாரு. கிருபை தானே முக்கியம். கிருபைனா வாழ முடியுமா? முடியாது. தேவனுடைய கண்ணுல என்ன பண்ணணும்னா ஒரு தேவனுடைய கண்ணுல கிருபை கிடைச்சதுனாலதான் யாக்கோபு ஏசாவை என்ன பண்ணாருன்னா அருமையா நடத்தினாரு இந்த இடத்துல. அப்போ 4வது காரியம் என்னது? தேவனுடைய கிருபை யாக்கோபு என்ன பண்ணா நடத்துச்சு. ஏசா முன்னாடி போனா யாக்கோபு பின்னாடி பொறுமையா வந்தான். அப்ப அதே மாதிரிதான் எவன் பயந்து போனானோ ஓடி போனானோ அந்த இடத்துல ஏசப்பா என்ன பண்ணாருன்னா
அவனோட சகோதரன் முன்னாடி அனுப்பிட்டு யாக்கோப பின்னாடி பொறுமையா நடத்தி ராஜா மாதிரி கூட்டிட்டு போனான் ஏசா. அதே மாதிரிதான் எந்தெந்த இடத்துல நீங்க விழுந்து போனீங்களா அந்தந்த இடத்துல தேவனுடைய கிருபை வெளிப்படும். அந்தந்த இடத்துல தேவன் என்ன பண்ணுவான்னா உங்களை மகிமையா சரி அவருடைய கிருபைனால என்ன பண்ணுவான்னா தாங்கி ஏந்தி நடத்த வல்லவரா இருக்காரு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்கு நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்க சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் காண உங்களை செயற்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்திரப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. இந்த இடத்துல யாக்கோபு என்ன பண்ணானா ஸ்திரப்படுத்தினா ஸ்திரப்படுத்தினா நிலை நிற்க வைத்தார். எந்த இடத்துல நிலை நிற்க வைத்தார்? எந்த இடத்த விட்டு ஓடி பயந்து போனானோ அந்த இடத்துல அவருடைய கிருபை என்ன பண்ணா யாக்கோப நிலை நிற்க வச்சது. பயந்து ஓடி போயிருக்கலாம். என்னைக்கா நீங்க யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஏசப்பா நீங்க பயந்து ஓடி போயிருக்கலாம். அந்த இடத்துக்கு ஏசப்பா உங்களை திரும்பி வர செய்து உங்களை நிலை நிற்க வைப்பார். யாரு முன்னாடி? சத்துருக்களுக்கு முன்னாடி. எந்த இடத்துல இருந்து நீங்க ஓடி பயந்து போறீங்களோ அந்த இடத்துல ஏசப்பா என்ன பண்ணுவார்னா உங்களை நிலை நிறுத்தி ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்காரு. அந்த இடத்துல தேவனுடைய கிருபை நம்மளை சுத்தி என்ன பண்ணும் இருக்கும். என்ன சொன்ன? 3வது காரியம் அவருடைய மகிமை ஏசா பார்த்தான்னு சொன்ன. 4வது காரியம் என்ன சொன்ன? தேவனுடைய கிருபை எந்த இடத்துல நீங்க விழுந்து போனீங்களோ எந்த இடத்த விட்டு பயந்து போனீங்களோ அந்த இடத்துக்கு ஏசப்பா அவருடைய கிருபையின் மூலமா நடத்தி சென்று அவங்கள நம்ம கிருபைய பார்க்க செய்ய வல்லவரா இருக்காரு. இவனை இனிமே தொடவே முடியாதுப்பா. தேவனுடைய கிருபை யாருகிட்ட இருக்கு? அவன் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏசப்பா என்ன பண்ணுவான்னா அவருடைய கிருபையின் மூலமா நம்மள நடத்த வல்லவரா இருக்காரு. அந்த இடத்துல ஸ்திரப்படுத்த வல்லவரா இருக்காரு. இந்த இடத்துல நீங்க விசுவாசிக்கிறீங்களா? 1வது காரியம் என்ன சொன்ன? முகமுகமா பார்க்கணும்னா எந்த இடத்துக்கு வரணும்? தேவனுடைய திருச்சபைக்கு வந்து ஜபிக்கும் போது ஆண்டவரை இயேசு முகமுகமா பார்ப்போம். அப்போ நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண போனோம்னா வெற்றி ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும்? நம்மளுடைய பெயர் மாற்றப்படும். நம்மளுடைய பெயர் ஏசப்பா என்ன பண்ணுவார்னா எவ்வளவு கேவலமா இருந்தாலும் சரி எத்தனா இருந்தாலும் சரி ஓடி போனவனா இருந்தாலும் சரி அந்த பெயரை மாற்றி இஸ்ரவேலா ஜாதிகளுக்கு தகப்பனா ஏசப்பா மாற்ற வல்லவரா இருக்காரு. 3வது காரியம் என்ன சொன்ன? தேவனுடைய மகிமை. தேவனுடைய மகிமை எங்கிருந்து பிரகாசிக்கும்? நமக்குள்ள இருந்து பிரகாசிக்கிறத யார் காணுவா? நமக்கு எதிரா வரவர்கள் காண செய்ய வல்லவரா இருக்கு. எதிரா எவ்வளவு பெரிய படைய வந்தாலும் என் கூட யாரு இருக்கார்? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கார். எனக்குள்ள இருக்கமா தேவனுடைய மகிமையை அவங்க காண செய்ய வல்லவரா இருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா விசுவாசிக்கணும். நெக்ஸ்ட் 4வது காரியம் என்ன சொன்ன? கிருபை. எவ்வளவு பேர் சூழ்ந்து நின்னாலும் சரி தேவனுடைய கிருபை யார்கிட்ட இருக்கு? என் கிட்ட இருக்கு. நான் ஓடியே போனாலும் சரி ஆனா அதே ஏசப்பா என்ன திரும்பி வர சொல்லிட்டாரு. அந்த இடத்துல என்ன பண்ண போறான்னா என்ன நிலை நிற்க வைக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசிக்கும் போது அவருடைய கிருபை என்ன பண்றான்? எவ்வளவு கல்லு முரணான பாதையா இருந்தாலும் சரி அந்த இடத்துல உங்களை நிலை நிற்க வைக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம விசுவாசிக்கும் போது தேவனுடைய கிருபைய நீங்க காணும்படி தேவன் செய்ய வல்லவரா இருக்காரு. 5வது காரியம் பார்க்கலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13-15. ஆதியாகமம் 28. மேலான கர்த்தர் என்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ கொடுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் உடல் போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ள உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். இது எந்த இடத்துல ஏசுமான் லாஸ்டாவாக இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு யாக்கோபுக்கு? போகும்போது இரவு என்ன பண்ணிட்டானா பயந்து என்ன பண்ணிட்டானா ஓடி வந்துட்டான் வீட்டை விட்டு. எங்க கொடுத்தாருன்னா பெத்தேல்ல கொடுத்தாரு. தேவனுடைய வீட்டுல கொடுத்தாரு. பெத்தேல்னா என்ன? தேவனுடைய வீடுன்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்கு. அந்த இடத்துல இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. 20 வருஷம் கழிச்சு திரும்பி அதே மாதிரி போராடி வெற்றி பெற்று வந்துட்டு கத்தது எந்த இடத்த விட்டு போனானோ இரவுல ஓடி போனானோ அதே இடத்துக்கு தேவனுடைய கிருபையினால் வந்திருக்கு. அடுத்தது ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 9-12 வருஷம் வாசிச்சு பாத்தீங்கன்னா போட்டிருக்கு. தேவன் திரும்பியும் தரிசனமாக என்ன பண்றான்னா அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றாரு.
20 வருஷம் கழிச்சு அந்த வாக்குத்தத்தம் என்ன பண்ணப்படுதுன்னா, எந்த இடத்த விட்டு ஓடி போனாலும் சரி, அதே இடத்துக்கு ஏசப்பா கொண்டு வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றாரு. இன்னைக்கு விசுவாசிங்க, ஏசப்பா எனக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டீங்க, முன்ன நிறைவேறலையே, நீ ஜபிச்சாதாப்பா நிறைவேறும். நீ எனக்காக காத்து இருக்கணும்ப்பா, நீ எனக்காக கீழ்ப்படிஞ்சு ஜபிக்கும் போது என்னை முகமுகமா பார்ப்ப, அப்போ உன் வாக்குத்தத்தை நிறைவேறும், வாழ்க்கையில வெற்றியை நான் கொடுக்க வல்லவரா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா நாள் உங்ககிட்ட சொல்றாரு. எத்தனை வருஷம் கழிச்சு? 20 வருஷம் கழிச்சு ஏசப்பா என்ன பண்றாருன்னா, எந்த இடத்த விட்டு இரவுல ஓடி போனானோ அதே இடத்துக்கு பகல்ல கொண்டு வந்து ஏசப்பா என்ன பண்றாருன்னா ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஓடி போனா? நைட் நேரத்துல கண்ணு தெரியுமா? தெரியாது, ஓடிட்டாரு பையன். அது நைட் நேரத்துல ஓட்டாரு. ஆனா அந்த ஆசீர்வாதம் நைட்டு வாக்குத்தத்தத்தை கொடுத்து காலையில அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றாரு ஏசப்பா. அப்ப என்ன பண்றானா, அவன் என்ன பண்ணானா விசுவாசிச்சான். என் ஏசப்பா போக சொல்லிட்டாரு, பதாமாரனை விட்டு போக சொல்லிட்டாரு, நானும் கிளம்பிட்டேன். எனக்கு எதிராக எவ்வளவு ஏசா யார் நின்னாலும் சரி, தேவனுடைய மகிமை தேவனுடைய கிருபை என்னை தாங்கி என்னை அந்த இடத்துல நிறை நிற்க வச்சிச்சு. இப்ப இந்த ஆசீர்வாதம் எப்போ நடக்கும்? ஏசப்பா லாஸ்டா தோன்றி ஆதியாகமம் 35 9-12 வாசிங்க. யாக்கோபு பதான் அராமில் இருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சொல்ல வரமுள்ள தேவன், நீ பழகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களுக்கும் சந்ததியும் பிறப்பாக. நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னேன். இந்த இடத்துல லாஸ்ட் ஏசு என்ன பண்றாருன்னா, அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவரா இருந்தாரு. எந்த இடத்த விட்டு போனா? அவங்க அப்பா கானான் தேசத்தை விட்டு என்ன பண்ணான்னா புறப்பட்டாரு. ஏசப்பா எங்க தரிசனமானாரு? பெத்தேல்ல தரிசனமாயி வாக்கு தத்தத்தை கொடுத்தாரு. 20 வருஷம் எங்க இருந்தாரு? பதாமரா நுகமான காரியத்துக்குள்ள போயிட்டு என்ன பண்ணானா அவரே சிக்கி கொண்டாரு. அவங்க அம்மா சொன்ன பேச்சை கேட்டு என்ன பண்ணானா அவரே போய் சிக்கி கொண்டாரு. திரும்பி ஏசப்பா அங்கிருந்து திரும்ப சொல்லிட்டாரு. திரும்பிய பின் இந்த வாக்கு தத்தத்தை ஏசப்பா என்ன பண்றாருன்னா பேரை மாத்தி அவன் ஐடென்டிபிகேஷனே டோட்டலா மாத்தி ஏசப்பா என்ன பண்றாருன்னா ஆசீர்வதிச்சாரு. இதே மாதிரிதான் நீங்க உலக பிரியமான காரியத்துக்குள்ள போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை குறிச்சு நினைக்காதீங்க. ஏசப்பா இந்த காரியத்துல இருந்து என்னை விடுவிக்க நீங்க வல்லவரா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் என்னோட என்ன பண்ணும், நம்ம அவரை முகமுகமா கண்டு திருச்சபைக்கு வந்து முகமுகமா கண்டு ஜபிக்கும் போது நம்ம வாழ்க்கையில இருக்க எல்லா காரியத்தையும் ஏசப்பா என்ன பண்ணுவாங்கன்னா முதலாவது காரியம் நம்மளுடைய ஐடென்டிபிகேஷனே மாத்திடுவார், நம்ம பெயரை மாத்திடுவார் டோட்டலா. எந்தெந்த பேர்ல வச்சு அசிங்கப்படுத்தினாங்க அந்த பேரை மாற்ற வல்லவரா இருக்காரு. அதுக்கடுத்து என்ன சொன்னேன், தேவனுடைய மகிமையை ஏசப்பா என்ன பண்ணுவார்னா நம்ம மூலமா வெளிப்படுத்துவார். எந்த இடத்துக்கு போனாலும் சரி அந்த இடத்துல தேவனுடைய மகிமையை நம்ம மூலமா ஏசப்பா என்ன பண்ணுவார்னா வெளிப்படுத்த வல்லவரா இருக்காரு. மூன்றாவது காரியம் என்ன சொன்னேன், கிருபையின் மூலமா நம்ம தாங்கி ஏந்தி தப்பி வைக்கிறதா இருக்காரு. எந்தெந்த இடத்துல பயந்து போனோமோ, எந்தெந்த இடத்துல பயந்து சூழ்நிலை வந்துச்சோ அந்த இடத்துல நிலை நிற்க வைத்து நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்காரு. விசுவாசிக்கிறீங்களா? கடைசியா என்ன பண்றாருன்னா அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவரா இருக்காரு. நீ ஓடிட்டப்பா, ஆனா நான் உன்னை மறக்கல. ஏசப்பா மறந்துட்டாரா? 20 வருஷம் கழிச்சு திரும்பி தரிசனமா என்ன பண்றாருன்னா அவனை ஆசீர்வதிச்சாரு. அதே மாதிரிதான் இந்த இடத்துல இந்நாள்ல கூட நிறைய பேர் திருச்சபை விட்டு போயிருக்கலாம், நிறைய பேர் உலக பிரியமான காரியத்துக்குள்ள இருக்கலாம். ஆனா வாக்கு தத்தம் எங்க கொடுக்கப்பட்டிருக்கு? பெத்தேலாகிய திருச்சபையில கொடுக்கப்பட்டிருக்கு. அதே இடத்துக்கு வரும்போதுதான் சரி அந்த வாக்கு தத்தமும் நிறைவேற்றப்படும். உங்க வாழ்க்கையில இருக்க காரியங்கள் எல்லாத்தையும் ஏசப்பா என்ன பண்ணுவார்னா மாற்ற வல்லவரா இருக்காரு. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? யார் யாரெல்லாம் பதாமாரான் போன்ற சூழ்நிலை மாற்றி கொண்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த மெசேஜ் சென்ட் பண்ணுங்க. நீ திரும்பி வா, உனக்கு எங்க காத்திருக்க ஆசீர்வாதம்? தேவனுடைய வீட்டுல கானான் தேசத்துல பெத்தேலாகிய தேவனுடைய வீட்டுல என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா உன் ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கு. அங்க வந்து நீ சுகந்திரித்து கொள் சொல்லிட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த மெசேஜ் சென்ட் பண்ணுங்க அவங்களுக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பி கூடிய சீக்கிரம் ஏசப்பா கூட்டி கொண்டு வந்து சேர்க்க வல்லவரா இருக்காரு. இன்னைக்கு சொன்ன மெசேஜ் யாருக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுதா? என்ன மெசேஜ் சொன்னேன்? தலைப்பு என்னது? திரும்பி போராடி வெற்றி பெறு. ஏசப்பா திரும்ப சொல்லிட்டாரு, நீங்க திரும்பிடுவீங்களா? இவ்வளவு பிரியமான காரியம் ஏசப்பா, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் ஏசப்பா, ஆனா இன்னைக்கு நான் இதுல இருந்து திரும்பிடுவேன் ஏசப்பா. திரும்பி எங்க வர போறேன்? உங்ககிட்டதான் வர போறேன். நீங்க உங்க கூட தான் போராட போறேன் ஏசப்பா. உங்ககிட்ட போராட்டிங்கன்னா நீங்க எல்லா காரியத்திலயும் எனக்கு வெற்றியை கொடுத்துருவீங்க ஏசப்பா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட போராடி என்ன பண்ண போறேன்னா உங்ககிட்ட இருக்க மகிமையும் அதுக்கடுத்து உங்க கிருபையை நான் உங்க வாக்கு தத்துவத்தை நான் பெற்றுக்கொள்ள போறேன் ஏசப்பா. நீங்களே நான் நடத்த வல்லவரா இருக்கீங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு நம்ம ஜபிக்க போறோம். ஜபிச்சு என்ன பண்ண போறோம்னா இந்த பகுதியை நிறைவு செய்யலாம்.
அன்பும் இருக்க முடியும் நல்ல தகப்பனே நாள கூட ராஜா இங்க கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க ஏசப்பா. எங்க 23 பேர் அமர்ந்திருக்காங்க மத்தியில இருப்பேன்னு சொன்ன தேவனால எங்க மத்தியில அசைவாடி கொண்டு இருந்தீங்க ஏசப்பா. நான் கொடான கொடிய நன்றி ஏசப்பா. யாக்கோபுக்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தையை கொடுத்து திரும்பி வான்னு சொல்லிட்டு சொன்னீங்க ஏசப்பா. இந்த நாள்ல எங்க உலக பிரியமான காரியத்துல இருந்து நாங்க திரும்பி வரணும் ஏசப்பா. உலக பிரியமான மக்கள் நிறைய காரியத்துக்குள்ள போய் சிக்கி கொண்டு இருக்காங்க ஏசப்பா. இந்த நாள்ல அவங்க எல்லாம் நீங்க திரும்பி வர செய்யுங்க ஏசப்பா. அவங்க வாழ்க்கையில இருக்க எல்லா காரியத்தையும் நீங்க மாற்ற வல்லவரா இருக்கீங்க ஏசப்பா. எந்தெந்த காரியத்துல அவங்க தோற்று போனாங்களோ, எந்தெந்த காரியத்துல அவங்க பேர் அடிபட்டதோ, எந்தெந்த காரியத்தை எத்தனை ஏமாத்துக்காரன்னு சொல்லி சொன்னாங்க, அந்தந்த காரியத்துல இருந்து அவங்க பேரே மாற்ற நீங்க வல்லவரா இருக்கீங்க ஏசப்பா. நீங்க இறங்குங்க ஏசப்பா. அதனால நீங்க இறங்கி அவங்க பேரை மாற்ற போறதுக்கா நன்றி ஏசப்பா. உலக பிரியமான காரியத்துல நிறைய பசங்க போயிட்டு இருக்காங்க ஏசப்பா. வாலிப பசங்க அந்த பசங்க எல்லாரையும் நீங்க கூட்டு வந்து சேர்க்க போதுக்கா நன்றி ஏசப்பா. உங்க திருச்சபைக்கு கூட்டு வந்து சேருங்க ஏசப்பா. கூட்டு வந்து சேர்த்து அவங்களை ஆசீர்வதிக்க போதுக்கா நன்றி ராஜா. உங்க மகிமை தான் ஏசப்பா எல்லாரும் எல்லா வாழ்க்கையும் பிரகாசிக்குது. உங்க மகிமை தான் ஏசப்பா எங்களை அன்றாட வேலையில நடத்தி கொண்டு இருக்கிறதா இருக்கு ஏசப்பா. நீங்க இதனால யார் யாரெல்லாம் திருச்சபையில இருக்காங்க அவங்களை உங்க மகிமைனா நீங்க சூழ போதுக்கா நன்றி ஏசப்பா. உங்க மகிமைனா அவங்க வாழ்க்கையில் நிறைய வெளிப்பாடுகளை கொடுங்க ஏசப்பா. உங்க மகிமைனால் அவங்க நடத்த போதுக்கா நன்றி ஏசப்பா. அவங்களுக்கு எதிராக இருந்து எவ்வளவு பெரிய சத்ரு இருந்தாலும் சரி ஏசப்பா, அந்த காரியத்துல நீங்க ஒரு வெற்றிகளை தர போதுக்கா நன்றி ராஜா. அதுக்கடுத்து உங்க கிருபைனா நீங்களே அவங்களை பராமரிங்க ஏசப்பா. எந்தெந்த இடத்துல அவங்க விழுந்து போனாங்களோ சரி ஏசப்பா, அந்தந்த இடத்துல நீங்களே அவங்களை ஸ்திரப்படுத்த போதுக்கா நன்றி ஏசப்பா. நீங்களே ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. என்னால அவங்களை ஸ்திரப்படுத்துங்க ஏசப்பா. அவங்க வாழ்க்கையில பலப்படுத்த போதுக்கா நன்றி ஏசப்பா. உங்க கிருபைதான் ஏசப்பா எங்களை தாங்கியே தப்பி வைக்குது எல்லா காரியத்திலும். இந்நாள்ல உலக பிரியமான காரியத்துக்குள்ள நாங்க போனாலும் சரி ஏசப்பா, அந்த இடத்துல நீங்க எங்களுக்கு ஒரு வெற்றியான ஒரு பாதையை நீங்க தர வல்லவரா இருக்கீங்க ஏசப்பா. நீங்களே நாள் எங்களை கிருபை நீங்க உலக பிரியமான காரியத்துல சரி ஏசப்பா, நீங்களே எங்க கூட வந்து எங்களை நடத்த போதுக்கா நன்றி ராஜா. கடைசியா எங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை யாக்கோபுக்கு கொடுத்த மாதிரி வாக்குத்தத்தத்தை கொடுத்தீங்க ஏசப்பா. அந்த வாக்குத்தத்தத்துக்காக வர ஏசப்பா. அந்த வாக்குத்தத்தை எங்க வாழ்க்கையில் நிறைவேற்றுக்கு நாங்க காத்திருக்க ஏசப்பா. நாங்க காத்திருந்து ஜபிக்கும் போது அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும் சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. இந்நாள நாங்க காத்திருந்து ஜபிக்கிற ஏசப்பா. எங்க வாழ்க்கையில எங்களோட சந்ததியும் 100 தலையாக பெருக போதுக்கா நன்றி ஏசப்பா. நீங்க எங்க தலைமுறை தூரம் நீங்க எங்க தெய்வமா இருக்க போதுக்கா நன்றி ஏசப்பா. எங்க எல்லாரையும் நீங்களே பராமரிக்க போதுக்கா நன்றி ஏசப்பா. எங்களை தாழ்த்தி உங்க இடத்தை ஒப்புக் கொடுக்கிற ஏசப்பா. மீதியான காரியத்தை உங்க கருத்துல ஒப்புக் கொடுக்கிற ஏசப்பா. வர முடியாத பிள்ளைகள் வந்திருக்க பிள்ளைகள் நீங்களே ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசி முடிஞ்ச வைக்கலும் ஜூன் நல்ல பிதாவே. ஆமேன்.